வெல்கம் டு ஜாஸி அரோமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி 6 விதமான ஆம்லேட். ஆம்லேட்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த ஆம்லேட் ஒரே விதமாக செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் எல்லாருக்கும் போர் அடிக்கும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பல விதமாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். முதலாவதாக நம்ம என்ன ஆம்லேட் செய்ய போகிறோம்னா சீஸ் ஆம்லேட். சீஸ் ஆம்லேட் செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் போல் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் இதெல்லாமே உங்களுடைய காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் நான் எல்லா ஆம்லேட்டுக்குமே 2 முட்டை தான் ஊற்றி செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு முட்டை மட்டுமே நீங்கள் சேர்த்து செஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்துக்கோங்க. இந்த சீஸ் ஆம்லேட் வந்து பொதுவாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா சீஸ் ஜாஸ்தி இதில் சேர்ப்போங்கிறதால. அதுக்கப்புறம் நான் ஒரு சீஸ் கியூப் எடுத்து துருவி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட ஆயில்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச முட்டையை வந்து சூடான பேனில் வந்து ஊற்றிக்கலாம். சீஸ் உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தேவைக்கு கூட மேட்டாப்பில் வந்து நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய சீஸ் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம செய்ய போகிற ஆம்லேட் மசாலா ஆம்லேட். இந்த ஆம்லேட் வந்து எங்கள் வீட்டில் பொதுவாக நாங்கள் செய்வோம். அதை உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளான இதுதான். ஒரு கைப்பிடி அளவுக்கு உள்ளியும் பச்சை மிளகாவையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா திருக்கி எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒன்றும் அதிகமாக திருக்கிக்கோங்க, மைய அரைச்சிடாதீங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும், பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா ஆம்லேட் வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கூட 2 முட்டையை வந்து உடைச்சி சேர்த்துக்கோங்க. முட்டையை உடைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப பீட் பண்ணக்கூடாது, இல்லைனா சின்ன வெங்காயத்துலேருந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆயிரும். நல்லா லைட்டாக கலந்து விட்டுட்டு பேன் சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்புறம் கலந்து வச்சு முட்டையை வந்து ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து சிம்மில் வச்சு பொறுமையாக தான் வேக விடணும், இல்லைனா வந்து சரியாக வேகாது. அதனால் பொறுமையாக நிதானமாக வேக விட்டுட்டு ஒரு பக்கம் பொன்னிறமானதுக்கப்புறம் திருப்பி போட்டுச்சுன்னா நம்மளுடைய மசாலா ஆம்லேட் வந்து ரெடி ஆயிரும். அடுத்து நம்ம செய்ய போகிற ஆம்லேட் வந்து கலக்கி ஆம்லேட்டு. இதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து சின்னதாக வெங்காயத்தை வந்து கொஞ்சம் போல் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ரொம்ப வெங்காயம் வேண்டாம், தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கும் 2 முட்டையும் நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. கலக்கி முட்டை எல்லாருமே ஹோட்டலுக்கு போனால் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லையா? உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? இந்த முட்டை செய்கிறதுக்கு சில பக்குவம் இருக்குது. அந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா முட்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை வந்து நல்லா பற்ற வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்ச முட்டையை ஊற்றிட்டு இதுக்கு வந்து நம்ம எப்படி செய்யணும்னா, இதுக்கு வந்து ஹாஃப் குக்காக தான் இருக்கும். இந்த ஆம்லேட் வந்து முழுசாக வந்து வேகக்கூடாது. இந்த மாதிரி நான் செய்கிறேன் இல்லையா, இதே மாதிரி நல்லா எல்லா பக்கமும் நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. லைட்டாக தான் குக்காக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஈஸியாக கலரும் மாறக்கூடாது, லைட்டாக பேல் எல்லோ கலரில் தான் இருக்கணும். அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. உள்ளே வந்து லைட்டாக குக் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த கலக்கி ஆம்லேட்டு. கடையிலாம் இதை பவுலில் வந்து பால் மாதிரி உருட்டி தருவாங்க. உண்மையிலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நான் செய்கிறேன்ல, இதை பார்த்து இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே சூப்பராக, நீங்களும் ஹோட்டலை விட சூப்பராகவே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான கலக்கி ஆம்லேட் வந்து சூப்பராக ரெடி ஆச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம திருப்பி போட்டு எடுக்கணும். இப்போ நம்மளுடைய கலக்கி ஆம்லேட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றியாச்சு. அடுத்து நம்ம செய்ய போகிற ஆம்லேட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச பீஸா ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனை சூடு பண்ணிட்டு பேன் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பீஸா ஆம்லேட்டுங்கிறதால பட்டர் சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மட்டும் ஆனியன் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம பீட் பண்ணி வச்ச இந்த முட்டையை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வந்து வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க. நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது பீஸா ஆம்லேட்டுங்கிறதால பொறுமையாக தான் வேக வைக்கணும். டாப்பிங்ஸ்லாம் நம்ம போடுறதால நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற வெங்காயத்தை வந்து கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். டாபிக்ஸ் எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எந்த டாப்பிங்ஸ் பிடிக்குமோ, எந்தெந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாமே உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஆலிவ்ஸ் இருந்ததாலையும் குடமிளகா இருந்ததாலையும் நான் அதை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம்
துருவி வச்ச சீஸும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் சீஸ் மெல்ட் ஆகிறதுட்டு விட்டாச்சுன்னா நம்மளுடைய பீஸா ஆம்லேட் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இது குழந்தைகளுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்மளுடைய பீஸா ஆம்லேட்டை நான் உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்க. நம்மளுடைய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் எங்களுக்கு புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான பீஸா ஆம்லேட் வந்து ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம செய்ய போகிற ஆம்லேட் வந்து கரண்டி ஆம்லேட். கரண்டி ஆம்லேட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு வெங்காயத்தை வந்து பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். அதோட கொஞ்சம் போல ஒரு பாதி தக்காளியை மட்டும் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் போல சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு முட்டை தான் சேர்த்துக்க முடியும். ஏன்னா இது கரண்டி ஆம்லேட்டுங்கிறது குழிவான கரண்டியில் செய்கிறதால் 2 முட்டையை சேர்த்தோன்னா நம்மளுக்கு ஊற்ற முடியாது. அதனால ஒரு முட்டையை மட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து குழிவாக உள்ள தாளிப்பு கரண்டி எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இரும்பு தாளிப்பு கரண்டி தான் யூஸ் பண்ணுறேன். இதில் செஞ்சால் தான் அந்த குழிக்கரண்டியில் செய்யக்கூடிய அந்த கரண்டி ஆம்லேட் மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை ஊற்றிக்கோங்க. இது வந்து பொறுமையாக தான் வேகணும். சிம்லேயே வச்சுட்டு நல்லா பொறுமையாக வேக விடுங்க. இது கொஞ்சம் மெத்துன்னு இருக்கிறதால உள்ளே சரியாக வேகாது. அதனால் பொறுமையாக நிதானமாக வேக விட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய சூப்பரான கரண்டி ஆம்லேட் வந்து ரெடி ஆயிரும். இந்த கரண்டி ஆம்லேட் வந்து ஹோட்டலில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆம்லேட். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம செய்ய போகிற ஆம்லேட்டு ஃப்ளஃபி ஆம்லேட். இது ஸ்பாஞ்சி ஆம்லேட்னு கூட சொல்லலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து இந்த ஆம்லேட் வந்து நிறையவே கிடைக்குது சில இடங்களில். அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி விஸ்கை யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா விஸ்கை யூஸ் பண்ணி பீட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எக் பீட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணாலே போதும். நல்லா ஃப்ளஃபியாக கிடச்சிரும். நம்ம கேக்குக்கெலாம் பீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்து பீட் பண்ணால் தான் இந்த ஸ்பாஞ்சி ஆம்லேட் ஃப்ளஃபி ஆம்லேட் வந்து நம்மளுக்கு சூப்பராக மெத்துன்னு கிடைக்கும். அதுக்கு முதல்ல பேனை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ண விடுங்க. பட்டர் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த முட்டைக்கலவையை வந்து சேர்த்துக்கோங்க. ஊற்றும் போது பார்க்குறதுக்கு நல்லா ஃபோம் மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். கொஞ்சம் நேரம் விட்டுட்டோன்னா அந்த ஃபோம் வந்து போயிடும். அதனால் அடித்த உடனே நம்ம ஊற்றிக்கிடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு, அதாவது 1 சிட்டிகை மட்டும் மிளகுத்தூளும் 1 சிட்டிகை மிளகாத்தூளும் 2மே சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மேட்டாப்பில் லேசாக கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். இந்த ஆம்லேட் வந்து ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிட்டு நல்லா பொறுமையாக வேக விடணும். பேஸ் வந்து கருத்தும் போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம திருப்பி வேற போட மாட்டோம். அதனால் பொறுமையாக வேக விடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு லைட்டாக ஒரு தடவை திருப்பி போட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய சூப்பரான ஃப்ளஃபி ஆம்லேட் வந்து ரெடி ஆயிரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிச்ச 6 விதமான ஆம்லேட் நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.